துன்பம் வரும்போது சிரித்துக் கொள்ளுங்கள். இது நடைமுறைப்படுத்த முடியுமா? ஒரு ஆளுக்கு பாதிப்பு அங்க போய் நின்னுகிட்டு சட்டம் போட்டு சிரிச்சோம் சொல்ல ஒரு மாதிரியா நினைப்பார்களா? இல்லையா? அதுவும் சரியில்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன? விதி நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் எல்லாம் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், அல்லாஹ்விடத்திலேயே திரும்பக்கூடியவர்கள் என்ற வார்த்தையை நீங்க சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய நாட்டத்துல தான் நடக்குது. நம்மை கொண்டு எதுவுமே நடக்கல. நாம் முயற்சிக்கலாம். நம்ம அதுக்காக வேண்டிய பல மணி நேரங்களை நம்ம செலவழிக்கலாம். அதுக்கு உரிய நிபுணர்கள்ட்ட போய் நம்ம ஒப்பீனியன் கேட்கலாம். எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் மட்டுமே நம்மை ஒரு விஷயம் அணுகும் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆத்தை வலா முஅத்தி லிமா மனஅத். இறைவா, நீ தடுத்ததை கொடுப்பவன் இல்லை, நீ கொடுப்பதை தடுப்பவனும் இல்லை. அல்லாஹ் ஒன்றை நமக்கு தர நாடினால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு ஒன்றை தடுத்து விட்டால் அதை வேற யாராலும் கொடுத்துட முடியாது. அனைத்துமே அல்லாஹ்வை கொண்டு நடக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில ரெண்டுமே கலந்துதான் வரும். துன்பமும் வரும், இன்பமும் வரும். அந்த துன்பங்கள் வரக்கூடிய நேரத்திலே துவண்டு போய் நம்ம விழுந்து விடாமல், நம்முடைய இயல்பு பாதிக்கப்பட்டு விடாமல் எஞ்சிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த அறிவுரைகள் மிக முக்கியமாக இருக்கும்.